Chennai Silks. அண்மை செய்தி. ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்தாவிட்டால் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என்று ஐடி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, கூடுதல் விவரங்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி பாக்கி 13 கோடி ரூபாயை செலுத்தக் கோரி அவருடைய சட்டப்பூர்வ வாரிசாக இருக்கக்கூடிய தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மற்றொரு வாரிசாக தீபாக்கையும் அந்த வழக்குல பின்னர் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்புல வருமான வரி பாக்கி முதலில் 36 கோடி ரூபாய் என்றும் பின்பு 13 கோடி ரூபாயாக குறைத்து மதிப்பிட்டிருப்பதாகவும் அந்த ரூபாயை செலுத்த வேண்டும் என்று ஒரு நோட்டீஸும் தங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனவே சரியான தொகையை தெரிவித்தால் இந்த வருமான வரி பாக்கி தொகையை செலுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் தீபக் தரப்புல நீதிமன்றத்துல ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அதுவரை வரி பாக்கி வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படியும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் வருமான வரி சார்பில் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரி பாக்கி குறித்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துல வருமான வரித்துறை பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. அதுல கடந்த 2026 ஜனவரி 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துக்கு வருமான வரி பாக்கி வட்டியுடன் சேர்த்து 9 கோடியே 17,962 ரூபாயும், செல்வ வரி பாக்கி 11 கோடியே 8,08,730 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதாவின் வாரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கிற தீபக் 6 கோடியே 75,32,000 ரூபாயை 6 தவணைகளாக செலுத்துவதாக கூறி 1 கோடியே 12,50,000 ரூபாயை செலுத்தியுள்ளதாகவும் வருமான வரித்துறையில அந்த பதில் மனுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரி பாக்கிக்காக ஜெயலலிதா உயிருடன் இருந்த போதே சில சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் முடக்கப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அந்த பதில் மனுவில் வருமானத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த பதில் மனுவானது இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி 18ஆம் தேதி மீண்டும் விசாரிக்கப்பட உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.